இந்த வீடியோல சிசேரியன் முறையை செய்யறதுக்கு என்னென்ன ஒரு காரணத்துக்காக இந்த சிசேரியன் முறையை செய்யலாம் அப்படின்னு வைத்தியர்கள் தீர்மானிக்கிறாங்க என்றதை பற்றியும், பிரசவத்தின் பின்னர் உங்களுடைய வயிறு பெரிதாக தோற்றமளிக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை பற்றியும், அதை குறைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்றதை பற்றியும், சேஃப்டி டயட்ஸ் அதாவது உங்களுடைய சாப்பாட்டு முறை பற்றியும், தொடர்ந்து ஹோம் ரெமெடிஸை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, எங்களுடைய சகோதரிகள் நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கு நாங்க அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றதுக்கு முன்பாக நான் அந்த சிசேரியன் முறையில வைத்தியர்கள் ஓகே இந்த அம்மாவுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தையை பெறுவிக்கலாம் என்ற முடிவுக்கு எப்ப வருவாங்க என்றதை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக முக்கியமா 6 விடயங்களை நான் இங்கு முன்வைக்கிறேன். முதலாவது, குழந்தையினுடைய தலை பெரிதாக இருந்தா அப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இரண்டாவது, குழந்தையினுடைய பொசிஷன் அப்நார்மலா இருக்கிறது. ஓகே, வளமையான பொசிஷனுக்கு பதிலாக மாறாக இருந்தா அப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அடுத்தது மல்டிபிள் பேபிஸ் இருந்தா கூட அப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க. குழந்தையுடைய சுவாசிக்கிற ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்தா கூட அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்தது தொப்புள் கொடி. தொப்புள் கொடியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், நச்சு கொடியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க சிசேரியன் முறை மூலமா குழந்தையை பிறவிக்கலாம் அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வைத்தியர்கள் வருவாங்க என்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சில வேளை தெரியாட்டியும் அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இதை விட நவீன அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளை இந்த திகதியில பிறக்க வேணும் என்றதுக்காக கூட இந்த அறுவை சிகிச்சை முறை, சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அறுவை சிகிச்சை முறை, அறுவை சிகிச்சை மூலம் தங்களுடைய குழந்தையை பெற்றெடுக்க விரும்புறாங்க, பெற்றெடுத்துக் கொள்றாங்க என்றது இன்னொரு உண்மை. அதை விட சில அம்மாக்கள் தங்களுடைய பிரசவ வேதனைய தாங்கள் உணராம இருக்கிறதுக்காக கூட இந்த முறையை பயன்படுத்துறாங்க என்று சொல்றாங்க. சுகப்பிரசவத்தில் ஏற்படுகிற வலியை விட சிசேரியன்ல ஏற்படுகிற வலி குறைவாக இருக்கும் அப்படி என்றதால அவங்க இந்த முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. ஓகே, அப்ப பிரசவத்தின் பின்னர் குழந்தை பிறந்த பிற்பாடு உங்களுடைய வயிறு பெரிதாக தெரியறதுக்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொன்னது போல, இதற்கு முந்தைய வீடியோல சொன்னது போல, உங்களுடைய வயிற்றினுடைய அளவு கருப்பையின் விரிவில், அதாவது உங்களுடைய கருப்பை பெரிதாகிறதால தான் உங்களுடைய வயிறு பெரிதாக இருக்கிறது. குழந்தை வளர 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 உங்களுடைய கருப்பையும் பெரிதாகி 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 உங்களுடைய கருப்பையை ஒரு பலூன் போல நீங்கள் ஃபீல் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு பலூன் எப்படி மெதுவா 10 மாசம் ஊதி பெருசாக்கலாமோ அது மாதிரியான ஒரு செயற்பாட்டுக்கு உங்களுடைய 10 மாத காலத்தினுடைய மகப்பேற்று காலத்தை ஒப்பிடலாம். அப்ப அது குறையறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அதை நீங்க அவசரப்பட்டு செய்து உங்களுடைய உடம்பின் ஆரோக்கியத்துல கெடுதல் வர வச்சு கூடாது. ஓகே, உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியம் என்றதால நீங்கள் அவசரப்பட்டு தொப்பியை குறைக்க வேணும், வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம். வயிறு குறையறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? 6 இருந்து 8 வாரங்கள் வரையில தேவைப்படும் சாதாரணமான ஒரு தாய்க்கு. ஆனால் இதனுடைய அளவு ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஆனால் ஆக குறைந்த அளவு 6 இருந்து 8 வீக்ஸ் தேவை அப்படி என்று டாக்டர் சொல்றாங்க. அதனால அவசரப்படாதீங்க. எதுவுமே மெதுவா குறைகிறதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா. அடுத்தது சேஃப்டி டயட். டாக்டர்ஸ் சொல்றாங்க டயட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் பாலூட்ட போகிற தாய், உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பாலூட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களோட உடம்புல பால் உற்பத்தி ஆகணும். ஓகே, உடம்புல பால் உற்பத்தி ஆகணும்னு சொல்லி சொன்னா அந்த பாலை உற்பத்தி ஆக்குறதுக்கு ஒரு தொகையான சக்தி தேவைப்படுது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தாய்ப்பாலில நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள், அதிகமான சத்துள்ள ஒரு உணவு அப்படின்னு சொல்லி சொன்னா அது தாய்ப்பால் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாய்ப்பால் அதிக சத்துள்ள ஒரு உணவா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு பெரிய தொகையிலான கலோரி தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட 500 கலோரி. நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொன்னது போல ஒரு நாளைக்கு 500 கலோரி தேவைப்படுகிறது பிள்ளைக்கான பாலை உற்பத்தி செய்யறதுக்கு. அமெரிக்கன் பிரெக்னன்சி அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு சொல்லுது 425 இருந்து 700 வரையிலான கலோரி ஒரு நாளைக்கு தேவை தாய்ப்பாலை உற்பத்தி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, அதனால கிட்டத்தட்ட 500 கலோரியை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யணும் தனியா பாலுக்காக.
அப்ப நீங்க கட்டாயம் வந்து டயட் இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னா நீங்கள் உங்களோட உடம்பையும் பார்க்க வேணும். ஆக மொத்தத்துல வந்து நீங்கள் உங்களுடைய வளமையான கலோரியின் அளவை விட எக்ஸ்ட்ராவா 500 கலோரி எடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு டயட் பிளான்ன்றது வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து இஸ் நாட் சூட்டபிள். அது சரியானது அல்ல. ஆகையால உணவை தவிர்க்கிறது, டயட் இருக்கிறத வந்து குறைச்சு கொள்ளுங்க. அப்படி செய்யாதீங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய வைத்தியரின் ஆலோசனைப்படி நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அது மட்டும் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க என்றதான் எங்களுடைய ஆலோசனை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பாலூட்டுகிற தாய்மாருக்கு அவங்க பாலூட்டுறதால உடம்பு குறையும் அப்படி என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோல. அதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டால், இந்த பால் வந்து உற்பத்தியாகும் போது ஆக்சிடோசின் அப்படி என்று சொல்ற ஒரு ஹோமோன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, அந்த ஹோமோனுக்கு பேர் ஆக்சிடோசின். அது வந்து என்ன செய்யும், உங்களுடைய கருப்பையினுடைய அளவு வந்து சுருக்கி கொண்டு போகும். அதாவது உங்களுடைய கருப்பை பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அந்த ஹோமோன் உதவி செய்யும்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா. ஒன்று உங்களுடைய வயிற்றின் அளவை குறைக்கும், மற்றது வந்து உங்களுடைய பிள்ளையும் சுகாதாரமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, அடுத்தது இரண்டாவதாக ஒரு விஷயம் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் சப்போர்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது என்ன போஸ்ட்மார்ட்டம் சப்போர்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது ஒரு வகையான பெல்ட். அது வந்து பிரசவத்தின் பின்னாக தாய்மார் தங்களுடைய வயிற்றை சுத்தி அணியப்படுற ஒரு வகையான பெல்ட். அந்த படத்தை நான் இதுல போட்டுக்கிறேன்னு பாருங்க. அது கொஞ்சம் அதிகமான விலை உள்ளதா தான் இருக்குது. எதுக்கும் நீங்கள் அதை அணியறதுக்கு முதல் உங்களுடைய வைத்தியர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதை அணியிறது நல்ல அப்படின்றது என்னுடைய ஆலோசனை. அது வந்து ஸ்பெஷலி வந்து பேக் பெயின் இருக்கிற அம்மாமாருக்கு நல்லம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம் சப்போர்ட் பெல்ட் அப்படின்றது. ஓகே, சில எங்களுக்கு கொமெண்ட்ல கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, தான் பெல்ட் போட்டு கூட தனக்கு வயிறு பெரிதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்ப நான் வந்து சொன்ன மாதிரி சில பாலூட்டுகிற விஷயங்கள், நல்ல சாப்பாடு அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் கவனத்துல கொள்ள வேணும். அடுத்தது வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுறது. நல்ல சாப்பாடுன்னா என்ன, உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து பாலூட்டுகிற தாயாக இருந்தா உங்களுக்கு பால் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு பெரிய அளவிலான கலோரி தேவைப்படுது. அதை விட உங்களுடைய உடம்பினுடைய இயக்கத்துக்கும் வந்து கலோரி தேவைப்படும். ஓகே, 1500 வகை வரையிலான கலோரி வந்து சாதாரணமான உடம்பு இயக்கத்துக்கு வந்து தேவை. மூளை யோசிக்கிறதுக்காக இருந்தா என்ன, நரம்பு மண்டலங்கள் செயற்படுறதுக்காக இருந்தா என்ன, சிறுநீரகம் செயற்படுறதுக்காக இருந்தா என்ன, சுவாசிக்கிறதுக்காக இருந்தா என்ன, எல்லா விதமான உடல் செயற்பாடுகளுக்கும் வந்து உங்களுக்கு கலோரி தேவை. அதனால நீங்கள் பால் உற்பத்தி செய்கிற கலோரி பிளஸ் உங்களுடைய உடம்பு தேவைக்கான கலோரியையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஒரு கலோரியை வந்து நீங்கள் நாளாந்தம் எடுக்க வேண்டும். அதனால நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும். நல்ல ஆரோக்கியமான மீன்கள், முட்டை அப்படியான விஷயங்களை, தானிய வகைகள், கருப்பு தானியங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட உடம்பு வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருக்கும். அடுத்தது வந்து குட்டி குட்டி எக்ஸசைஸ் செய்யறது. ஓகே, அதுக்காக நீங்க வெயிட் லாஸ் பண்ற மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேறத. அதனால குட்டியான எக்ஸசைஸ். அது என்ன குட்டியான எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, எழும்பி சுமார் 2-3 தூரம் நடந்துட்டு வார், அது அவ்வளவும் தான். ஓகே, மெதுவாக ஒரு உங்களுக்கு மேலுமான அளவுக்கு வந்து நீங்கள் நடந்து தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட யோகா சம்பந்தமான சில பயிற்சிகளும் இருக்குது. அது சம்பந்தமா ஒரு வீடியோ, இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். 2 லிங்க் தாரேன். ஒன்று வந்து நீங்கள் எப்படி குட்டி குட்டியான உடற்பயிற்சி செய்யலாம் என்ற ஒரு வீடியோ. அடுத்தது வந்து அந்த கல்குலேஷன், அதாவது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுடைய உடம்பினுடைய வெயிட், உங்களுடைய வயது, உங்களுடைய ஆக்டிவிட்டி, நீங்கள் எப்படி ஸ்பீடா எக்ஸசைஸ் பண்றீங்களா, அதுகள் சம்பந்தமான சில விஷயங்களை கணக்கில் எடுத்து ஒரு கல்குலேட் பண்றது. ஒரு நாளைக்கு நீங்கள் உள்ளெடுக்க வேண்டிய கலோரியின் அளவு எவ்வளவு என்றதுக்கான ஒரு கல்குலேட்டர் என்ற லிங்க் ஒன்று தந்திருக்கிறேன். அதை கூட நீங்க கல்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களோட சாப்பாட்டு முறையில கவனத்தை செலுத்தலாம். ஓகே, அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கிறது. எப்பவுமே தண்ணி குடிக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் உடம்பின் அளவை குறைக்கும்.
அதுக்காக கொக்கோ கோலா, பெப்சி அதுகள் எல்லாம் குடிக்க வேணாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். கொக்கோ கோலா உடம்பின் மெட்டாபாலிசத்தை குறைச்சி கொழுப்பு கரையாம பார்த்துக்கொள்ளும். அதனால உங்களுக்கு உடம்பு குறையாது. அதனால சுத்தமான தண்ணீரை குடியுங்கோ. அடுத்தது நீங்கள் ஒரு மது அருந்துகிற தாயாக இருந்தால், அப்படி இருக்கக்கூடாது எங்களுடைய தாய்மார். என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கலாச்சாரத்துல தாய்மார் மது அருந்துறதுல இருந்தாலும், ஒரு மது அருந்துற தாயாக இருந்தால் அப்படி ஒரு பழக்கத்தை நீங்க செய்யாதீங்க அந்த டைம்ல. ஓகே, அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலதிகமான தகவலுக்கு தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அளவு நாங்க உங்களுக்கு விஷயங்களை தேடி படிச்சு உங்களுக்கு நல்ல தெளிவான தமிழில உங்களுக்கு தாரோம். தமிழ் பிழை இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.